கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Psalms chapter 90 verse 15. Make us glad for as many days as you have afflicted us, for as many years as we have seen trouble. சங்கீதம் 90:15. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். Are you going through a season where your pain feels endless and your struggle seems non-stop? ஒருவேளை நீங்கள் வேதனை மிகுந்த காலகட்டத்தில் முடிவில்லாத ஒரு போராட்டமான சூழ்நிலையில் கடந்து சென்று கொண்டிருப்பது போல உணர்கிறீர்களா? இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், நீங்கள் சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் உங்களை துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக்குவேன் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை என் வாழ்க்கையிலே தொடர்ந்து கஷ்டத்தின் காலத்தையே நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன், கஷ்டத்தை மாற்றி கஷ்டம், நஷ்டங்கள், பல விதமான இழப்புகள், ஒரு அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலையாக அநேக வருடங்களாக, அநேக மாதங்களாக அல்லது அநேக நாட்களாக இதே போன்ற ஒரு நாட்களை நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையில என்னைக்கு ஒரு மகிழ்ச்சியான காலம் வரும், என்னைக்கு என் வாழ்க்கையில எல்லா காரியமும் நல்ல சமாதானமாய் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி ஒரு வேளை நீங்கள் வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டு இருந்தீங்கன்னா, இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர் நிச்சயமாகவே நீங்க கடந்து வந்த எல்லா சிறுமைப்படுத்துற நாட்களுக்கு பதிலாக, நீங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு பதிலாக சரியாய் அவர் மகிழ்ச்சியாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் 90 நாம் பார்க்கும்போது இது ஒரு மோசேனுடைய ஜெபமாக இருக்கிறது. அவர் இஸ்ரேல் ஜனங்களை வனாந்திரத்திலே கொண்டுட்டு வரும்போது பல விதமான துன்பங்கள், பிரச்சனைகள், நெருக்கத்தின் வழியாக கடந்து வருகிறார். அப்பொழுது அவர் கர்த்தரை நோக்கி மன்றாடி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுத்த தேவன் இந்த நாளிலே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலும் அவர் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர்களுக்கு தண்ணீர் இல்லாத காலமாக இருந்துருச்சு. அந்த வனாந்திரத்திலே சாப்பாடு இல்லாம அவங்க கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கு முன்பாக ரெட் சீ, பின்னாடியோ நிறைய விதமான எதிரிகள் வந்து துரத்தி கொண்டு வந்து கொண்டு இருந்தாங்க. எப்படிப்பட்டமான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் கடந்து வரும்போது கர்த்தர் அவங்களுக்கு போதுமானவராய் இருந்தார். ஆனாலும் இந்த ஜனங்கள் எப்பொழுது இந்த வனாந்திரத்தின் வாழ்க்கை எங்களுக்கு மாறும் என்று சொல்லி மோசே கர்த்தரிடத்திலே மன்றாடி ஜெபித்தார். அவர்கள் ஜெபித்தது போல அவர்களை கர்த்தர் வந்து வனாந்திரத்திலிருந்து கானான் தேசத்துக்கு, பாலும் தேனும் ஓடும் தேசத்துக்கு கொண்டு சென்றார் அல்லவா? இந்த நாளிலே நீங்கள் காண்கிற எல்லா பிரச்சனைகளுக்கு பதிலாய் கர்த்தர் சரி கட்டுகிற தேவனாக, நீதி செய்கிற தேவனாக நிச்சயமாகவே நீங்கள் ஜெபித்து விசுவாசிக்கும் போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கசப்பான அனுபவங்கள், மாறாவின் வாழ்க்கை, உங்க வாழ்க்கையில இருக்க எல்லாம் மாறாவை மதுரமாய் மாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் வந்து எதை குறிக்கிறது? This is a prayer of restoration, renewal and divine compensation. இந்த நாளிலே அவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் பட்ட எல்லா கஷ்டத்துக்கு சரி கட்டுகிற ஒரு தேவனாக இந்த நாளிலே அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறார். இதை விசுவாசிக்கிறீங்களா? Your struggles may have lasted long, but God's restoration will last forever. The God who saw your tears will fill your coming days with joy that will suppress every sorrow you have faced. நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி. நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த ஜெபத்தை கேட்டு அப்பா விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை நிறைவேற்றி தாங்க சப்பா. வேதனையின் காலத்துக்கு ஒரு முடிவை கொண்டு வந்து கர்த்தாவே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய துக்கங்களுக்கு பதிலாக கர்த்தாவே சந்தோஷமான நாட்களை நீங்க தாங்க சப்பா. ஒரு புதிய ஆரம்பத்தை தாங்க சப்பா. நீர் செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.